எழுந்திரிச்சிட்டான்னா நாங்க எழுத ஆரம்பிச்சிருவோம். நாங்க எப்ப ஸ்டாப் பண்ணுவோம்? அவன் தூக்க போயிட்டான், படுத்துட்டான், படுத்து பேசிக்கிட்டே இருந்துட்டு அப்படி தூங்கிட்டான், உணர்வு இழந்து போயிட்டான். அப்போ அமல் நாம மூடிடுவான், எழுதுறத ஸ்டாப் பண்ணிடுவோம். திருப்பி எப்போ ஸ்டார்ட் ஆகும்? மறுநாள் காலையில உன் நாட்டப்படி அவனுக்கு விட்டு ஹயாத்தா எழுந்திருச்சான்னா எழுத ஆரம்பிப்போம். என்ன ஒரு மனுஷன் என்ன கனவு காண்றான், கனவுல ஒருத்தர் சினா செய்யற மாதிரி கனவு காண்றான், என்ன செய்ய மாட்டான்? குற்றவாளி ஆக மாட்டான், குற்றவாளி ஆக மாட்டான். அதனால படுத்துக்கிட்டே கனவு நம்மள வரவழைக்க கூடாது. எவ்வளவு நினைச்சுக்கிட்டு அது குற்றம் உண்டு. நல்லா புரியணும். கனவுல ஒருத்தர் ஒரு பொண்ணோட நெருக்கமா பழகுற மாதிரி கனவு கண்டா குற்றவாளி ஆக மாட்டான். அதனால படுத்துக்கிட்டு எவ்வளவு சினிமா நடிகை எவ்வளவு தெருவுல ஈவினிங்ல பார்த்தவள அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டேன்னா காலை கையை ஆட்டினா அதுக்கு விட்டு குற்றம் உண்டு. ஏன்னா சில பேர் இருக்கிற அதனால என்ன கடைசியில சர்க்காரே சொன்னாங்க பயணவோ அப்படி ஒரு விஷயம் இருக்குதோ இது நான் தெரியாம போயிடுச்சேன். நான் அப்படி சொல்லல. வழக்கு என்ன சொல்லுவாங்க இந்த மாசம் தூங்கி அவன் நல்லா உஷார் போயிடுச்சு, நல்லா தூங்கி நான் கோட்டை விட்டான், அமல் நாம மூடிடுவான். அதெல்லாம் சொல்லுவான், அமல் நான் நீங்க மூடிட்டீங்கல்ல. என் அடியான் தூக்கத்துல அப்படி இப்படி திரும்பி படுக்கும் போது அல்லாஹ் யா ரப்பே அல்லாஹ் அவன் சொன்னது அவனுக்கே தெரியாம ஒரு முறை என் திருநாமத்தை அல்லாஹ் நம்ம சொன்ன மாஷா அல்லாஹ். என் அடியான் மதி இழந்து உணர்விழந்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நான் அவன் ரப்பு, நான் அவன் அல்லான்னு என்ன கூப்பிட்டான் அல்லவா. என் அடியான் அந்த அளவுக்கு என் மீது என்ன அன்பு பாராட்டு இருக்கும் போது அவனை எப்படி நான் மாஷா நான் நரகத்துக்கு அனுப்புவேன்? என் கண்ணியத்திற்கு சத்தியமான அடிமையே நீ ஜன்னத்துக்குள்ள தாখিলাவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ரஹ்மத்துக்கு அவன் என்ன செய்வான்? சொர்க்கத்துக்குள் நுழைப்பான் என்பதாக எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சர்வ கர்மம் மஜ்து வர நாயகோமன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி நாய் நமக்கு பயான் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படின்னு சொன்னான். உஷார் இல்லாம தூக்கத்துல கைலி எங்க இருந்துச்சோ சில பேர் தூங்கினா என்ன கணுக்காலோட கைலி இடுப்புக்கு வந்துடும். எந்த கோலத்துல சொன்னானோ நோ ப்ராப்ளம். அந்த அல்லாஹ் சொல்றது என்ன? மதி இழந்த நிலையில என்ன கொடுக்கணும் அதுதான் சொல்றேன். தூக்கத்தை இப்படி திரும்பி படுக்கும் போது கொசு கழிச்சிருக்கும் இப்படி சொல்லிட்டேன்னா படு புடிங்கிட்டு பரவாயில்லை சொல்லிட்டான்ல அதுக்கு நான் ரஹமத்து காட்டணும். இது என்ன? இது வழக்கில் அமல் நாமால ஏறாத விஷயம். அதுதான் முக்கியமானது. வழக்கில் அமல் நாமால பதிவு பண்ணாத விஷயம் அல்லாட்ட இருக்கும். அதுக்கு அல்லாஹ் அவன் கண்ணியத்துக்கு சத்தியமா நான் என்ன சொர்க்கத்துக்குள்ள தாখিলাக்குறேன்னு சொல்லி சொல்றான்னு சொன்னா நாம மாஷாஅல்லா என்ன அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான சுன்னத்துப்படி ஓது செய்து ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் ஓதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. தெரிஞ்ச அளவுக்கு ஓது செஞ்சு கடகண்ணியெல்லாம் விட்டுட்டு ஜமாத்தோட தொழுவரும் சொல்லி மாஷா அல்லாஹ் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்லி சொல்லும் போது உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம் அப்படி சொன்ன பிறகு உசார் இல்லாம சொன்னதுக்கு அல்லாஹ் அந்த அளவுக்கு கியாமத்துல ரஹமத் செய்யறான்னு சொல்லி சொன்னா உணர்வோடு ஏதோ ஒரு அளவாவது பயந்து நின்று ஒரு அளவாவது புரிஞ்சா அடே அட்லீஸ்ட் ஒரு கௌஃப பாரு. ஒரு ஆளுக்கு ஜனாபத்து குளிப்பு கடமையா இருக்குது வந்து நிப்பானா ஜமாத்துல நிப்பானா இன்னைக்கு ஏன் நிக்க மாட்டான்? தொழுவக்கூடாது, அப்போ குளிக்காம தொழுவக்கூடாது ஆனா பயம் இருக்கு புரிஞ்சா. அப்போ அந்த அளவு ஒரு அளவாவது பயந்து உதவு செஞ்சு என்ன செய்யறாரு? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி இரும்ப வருது
வேகமா இருமுனா முதுகுள்ள பாத்தில் ஆயிடுமோ, முன்பின் துவாரத்தால் ஏதாவது வெளியாயிடுமோ ஹவுஃபால என்ன இருமல் அப்படியே அடங்கிக்கிறாங்க. சில பேர் இருமுனா அது மாதிரியான உடல்ல சில விஷயங்கள் உபாதைகள் உண்டாகும். ஆனா நம்ம காப்பாற்றணும் அப்படிலாம் இல்லாம விளங்குதா? அந்த அளவுக்கு ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பயந்து மாஷா அல்லாஹ் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் சொன்ன பிறகு உஷார் இல்லாம சொன்னதுக்கு அல்லாஹ் அந்த அளவுக்கு ரஹ்மத் காட்டான்னு சொன்னா, உஷாரோடு சொன்னதுக்கு அல்லாஹ் ரஹ்மத் காட்டாம இருப்பானா? புரியுத விளங்குச்சா? என்ன நாம செய்யறோம்னு புரிஞ்சுக்கணும் பாவா. தக்கியா கான்கா தரீகத்து, நமக்கு பீர் முர்ஷித் ஷேக், இது எல்லாம் எதுக்காக மாஷா அல்லாஹ்? ஈமான் சலாமத்துக்கு. அல்லாஹ்வும் ரசூலும் நம்மோட ராசி ஆகணும் மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வும் ரசூல் நம்மோட ராசி ஆகணும் மாஷா அல்லாஹ். எனக்கு அல்லாஹ்வுடைய திரு பொருத்த வேணும், ரசூலுடைய திரு பொருத்த வேணும். அதுக்கு தான் பீர் வேணும், அதுக்கு தான் முர்ஷித் வேணும், அதுக்கு தான் ஷேக் வேணும். அதுதான் குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது. நம்முடைய எல்லா அவுலியாக்களும் ஒளிமயமான வாழ்வில் காட்டி தர்றாங்க மாஷா அல்லாஹ். பாரு காஜா கரீமுன் நவாஸ் மாஷா அல்லாஹ் உம்மாட ஓத்துல இருந்து வரும்போதே பெரிய குத்துபுல் அக்தாப் ஹுசூர் காஜா மொயினுத்தீன் உடைய மாசாஹிபா மாஜிதா தய்யிபா சையதா बीबी मुबारा महनूर अल हुसैन अल हसनी रज़ियल्लाहु तआला अन्हा. इमाम हसन अलैहिस्सलाम ने औलाद वंदवங்க सरकार गरीब नवाज உடைய மா சாஹிபா மாஜிதா அருமை உம்மா நாச்சியார் சையதா बीबी மா உம்மு வாரா மஹனூர். அவங்களுக்கு பேர் மஹனூர் தான். ஹாஜானத்துல உம்மா பேர் மஹனூர். அவங்கள கௌசுல் ஆலம் மாஷா அல்லாஹ் கௌசுல் ஆலத்தை சந்திக்கிறதுக்கு ஹாஜானாயத்துல உம்மா ஹாஜானாயத்துல வாப்பா ரெண்டு பேரும் போனாங்க. ஹாஜானாயத்துல உம்மா நாச்சியாவும் வாப்பா நாய் ஹாஜா கியாசுத்தீன் நாய் ரெண்டு பேரும் கௌசுல் ஆலத்தை முசாபா செய்ய போனாங்க. கௌசுல் ஆலத்துக்கு கசின் சிஸ்டர் ஹாஜானாயத்துல உம்மா. ஹாஜானாயத்துல உம்மாவும் ரிஃபாய் நாயத்துல உம்மாவும் கௌசுல் ஆலத்துக்கு கசின் சிஸ்டர்ஸ் மாஷா அல்லாஹ். அப்போ கௌசுல் ஆலம் மாஷா அல்லாஹ் ஹாஜா நாயகத்துல உம்மாவை கூப்பிட்டாங்க. உம்மு வரா வரன்னு சொன்னா அல்லாஹ் ரசூலுடைய பயபக்தியில ரொம்ப பேணுதலானவங்க. உம்மு வரா பேணுதலுக்கு உரிய தாயே உம்மு வரா. அது கௌசுல் ஆலம் கொடுத்த லகப் மாஷா அல்லாஹ். சையதா மஹனூருக்கு மாஷா அல்லாஹ் உம்மு வரா. खाजा नायते पेरा मुन्नडी खाजा नायते पेरा मुन्नडी खाजा नायते उम्मावुम उम्मा नाचियार वापा नायमे गौसुलालते मुसाफा செய்ய போகும்போது गौसुलाல மாஷாஅல்லாஹ் கூப்பிடுறாங்க. எப்படி? உம்மு வரா பேணுதலுக்கு உரிய தாயே. அல்லாஹு அக்பர். இந்த உச்சகட்டமான விலாயத்தில் உள்ள உம்மு வரா நாஹியுடைய ஒளிமயமான மணி வைத்தில ஹுசைனி சையதா ஹசனி சையதா உம்மா வாப்பா ஹாஜா கியாசுத்தீன் ஹுசைனி சையது நாயத்துக்கு பிள்ளையா பிறந்தவங்க ஹாஜா மொயினுத்தீன் நாயம். எதுக்கு போகணும் படை சர்க்கார்ட்ட ஹாஜா உஸ்மான் ஹார்மன்ட்ட கௌசுல் ஆலத்தால புகழாரம் சூட்டப்பட்ட உம்மாக்கு பிள்ளையா பிறந்தவங்க எதுக்கு போகணும்? அது உம்மா அனுப்பி விட்டது கௌசுல் ஆலத்திட்ட. கௌசுல் ஆலம் அனுப்புறாங்க படை சர்க்கார் ஹாஜா உஸ்மான் ஹார்மன்ட்ட மாஷா அல்லாஹ். எத்தனை வருஷம்? ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல 26 வருஷம் ஹிதமத் செய்து. விளங்குதா? அப்ப நம்ம காட்டுறாங்க ஹாஜா சர்க்கார் இது கியாமத் நாள் வரை வரக்கூடிய உம்மத்தே முஸ்லிமாவுக்கு ஈமான் சலாமத்துக்கான வழியை காட்டுறாங்க மொயினுத்தீன் சிஷ்தி. அது நமக்கு நசீப் ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம நிஷான் முபாரக் மாஷாஅல்லாஹ் ஏத்துறோம். ஹாஜா நாயத்தை கொடியில வைத்து தூக்கி பிடிக்கிறோம். எஜமானே தங்களோட தாமனுக்குள்ள எங்களை மக்கள் கோவில் செய்யுங்க சர்க்கார். தங்களோட ஃபைஸ பரக்கத்து கொடுத்து என்ன ஹக்கான முஸ்லிமா மூமினா என்ன ஆக்குங்க எஜமானேன்னு கேட்கிறோம் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் கௌசுல் ஆலம் நமக்கு என்ன தாலிமாத் கொடுக்குறாங்க? முரீத் லா தஹஃப். என் முரீதே பயப்படாத. ஏன் முரீத் ஆயிட்டுல நீ லா தஹஃப் பயப்படாத. உன்னை நினைச்சு உனக்கு ஒரு பயமும் தேவையில்லை. எதை வரி பண்ணாத. லா தஹஃப் அல்லாஹு ரப்பி அல்லாஹு ரப்பி. நீ மசாலா என்ன
அல்லாஹ்வை ரப்பாக்கிட்டீல, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்லிட்டீல, ஏன் முரீதாவே இய்யாக நஅபுது. இது முக்கியமான விஷயம் என்ன, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்லும் போதே சில பேருக்கு என்ன கல்பு ராகத் இருக்காது. புரிஞ்சா? அப்பதான் ஷைத்தான் எல்லா பரேஷானையும் கொண்டு வந்து அப்படியே முன்னாடி காட்டுவான். சீன்ல எல்லாமே ஸ்கிரீன்ல ஓடும். ஹவுசுலாலத்து முரீதாயிட்டா ஹவுசுலால் நம்மள என்ன செய்வாங்க, ரட்சித்துக்கு கொஞ்சமா காப்பாத்திக்குவாங்க. நிஜமா நம்மள ஹிஃபுது செஞ்சுக்குவாங்க. மாஷா அல்லாஹ். முரீது லா தகஃப், அல்லாஹ் ரப்பி, அல்லாஹ் ரப்பி. என் முரீதே நீ பயப்படாத, அல்லாஹ் ரப்பாக்கிட்டீல, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்லிட்டீல. அப்ப ஹவுசுலாலத்து முரீதா இருந்தா இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ன, அவருக்கு ஒழுங்கா சொல்ல தெரியணும். சொல்லும் போது எல்லா கவலையும் மறந்து என்ன, எல்லா பயமும் போய் அவர் ஆனந்தமா சந்தோஷமா இருக்கணும். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. மாஷா அல்லாஹ். அப்படி தொழுவணும்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த சஹாபிக்கு தொழுதுட்டு வர்றாப்புல மறுபடியும் போய் தொழுவுங்க, நீங்க தொழுவலன்னு நாயகம் திருவிழம் போறாங்க. தொழுகையில சின்ன குற்றம் வந்துருச்சு போய் மடக்கி அப்படி சொல்லல, நீங்க தொழுவே இல்லைங்கிறாங்க. நிஜமா பலம் யூ சல்லி, என்ன செய்யல, தொழுவல. புரிஞ்சா? மறுபடியும் போய் தொழுவுங்க. ரெண்டாவது தொழுதுட்டு வராங்க, தொழுவல, நீங்க போய் தொழுவுங்க. மூணாவது தொழுதுட்டு வராங்க, தொழுவல, நீங்க போய் தொழுவுங்க. சஹாபி பார்த்தா, ஆஹா, எஜமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்ரஃபகரம் தெய்வீக திருவாயால் நமக்கு இனி சொல்லி தராத வரையிலையும் நாம தொழுகிறது தொழுகையாக ஆகாது. நாயகமே, எனக்கு தெரியாது எஜமானே, பாலிம்னி, எனக்கு சொல்லித்தாங்க நாயகமே. சர்கார தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான பிஷாரத் லிசான் ஹக்குல் கரீமா நாங்க என்ன கொடுக்குறாங்க உங்களுக்கு. தொழுகையில ஒவ்வொரு போர்ஷன்லையும் கல்புல உங்களுக்கு என்ன ராஹத், துமானியத், இத்மினான், சுகூன் வரணும். மாஷா அல்லாஹ் அக்பர், தக்பீர் கட்டியா, சுகூன் உண்டாகணும். சுகூன் உண்டாகணும். மாஷா. இது ஈமான்ல உச்சநிலையான சஹாபாக்களுக்கு வேற லெவல்ல ஆகிருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடுமையான வயிற்று வலியா இருந்துச்சு. என்ன செஞ்சாங்க, டக்குன்னு ஒது செஞ்சு தொழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. மாஷா அல்லாஹ். தொழுகைக்குள்ள தாখিল ஆயிட்டாங்க. ஏன் மௌலாய காயினாத் باب مدينة العلم شاه زمان غابا وطن اکثر فکن خیبر شکن نور سمد شہر یزدا ماہ شرف شاہ نجف ابر کرم بحر سخا شاہ مردان تاج بخش شاہان شہر یزدا دست علاقہ و پروردگار نفس محمد قرۃ البطول خواجہ عالمین سیدنا علی کرم اللہ وجهه علیہ الصلوۃ والسلام وقال علينا البركات من دان آمين. நாயகம் மாஷாஅல்லாஹ் ஒரு தரம் யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது எஜமான முபாரக்கான திருப்பாதத்துல பெரிய அம்பு உள்ள ஏறிடுச்சு. அலிநாயகர் திருப்பாதத்துல பெரிய அம்பு உள்ள போயிடுச்சு, உடைஞ்சு கிடந்த அம்பு. முபாரக்கான திருப்பாதம் அப்படியே வீங்கிடுச்சு, சொல்லிங்க ஆயிடுச்சு. மலை மாதிரி திருப்பாதம் வீங்கிடுச்சு. உள்ளக்கு அம்பு இருக்குது, நல்லா தெரியுது. காலை பொது பொதுன்னு இருக்குது. அந்த காலத்துல மாஷாஅல்லாஹ் என்ன வைத்தியம் செய்யற ஆளுகள்லாம் வந்து எஜமான திருப்பாதத்தை பார்த்தாப்புல பார்த்துட்டு சொன்னாப்புல, நாயகமே இது ரொம்ப உள்ள போயிடுச்சு, எடுக்கும்போது தங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும், அதனால கொஞ்சம் ஒரு மயக்க மருந்து நாங்கள் தருவோம், பச்சையில மருந்து. அந்த மருந்து தாங்கள் குடிச்சிட்டு என்ன குடிச்சிட்டா தங்களுக்கு உஷார் மறந்துடும், நாங்க எடுக்கிறதுக்கு தோதா இருக்கும். நிஜமா அழி நான் கேட்டாங்க, அந்த மருந்து சாப்பிட்டா எவ்வளவு நேரம் உஷாரெல்லாம் போகும்? ஒரு அரை நாள் முக்கால் நாள். காலைல ஃபஜர் தொழிட்டு அந்த மருந்து குடிச்சிட்டீங்கன்னா தாங்க ராத்திரிக்கு இஷா நேரம் போல உங்களுக்கு உஷார் வந்துடும். லுஹர் அசரை நான் என்ன கதாவாக்கவா, லுஹரும் அசரை தொடாம இருக்கவா? ஒரு நாள் முடியாது, ஒரு நாள் அது முடியாது. நீங்க வேணா ஒண்ணு செய்யுங்க, நான் தொழுகையில இருக்கும் போது, நான் தொழுதுகிட்டு இருக்கும் போது என்ன செய்யுங்க, சஜிதாக்கு போன உடனே என் ரப்போட நான் மாஷாஅல்லாஹ் என்ன
கொஞ்சி குலாவி ஆனந்தமா இருப்பேன் மாஷா அல்லாஹ். அந்த நேரத்துல காலை வேற மடிச்சு வச்சிருப்பேன் உருவிடு. நிஜமானே ரத்தம் ரொம்ப வெளியாகும், உஷாரெல்லாம் போ. நீ சொன்னதை செய்யா. சுப்ஹான மன் ஜல்ல ஜலாலா. அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ துராப் அபுல் ஹஸனைன் باب مدينة العلم صديق الأكبر فاروق العالم جامع القرآن قرة البطول خاضي عالمين نفس محمد مولا مشكل كشا علي عليه الصلاة والسلام وقال علينا البركات من دار الدار آمين. சஜிதால இருக்கும்போது என்ன அந்த மருத்துவர் முள்ள உருவரால என்ன எஜமான முபாரக்கான திருப்பாதத்துல அத அந்த இடத்தை கொஞ்சம் கிழிச்சு விட்டு என்ன உருவரார் பெரிய அம்பு என்ன உள்ளுக்குள்ள பாதத்துல அடி பாதத்துல மட்டும் இல்ல காலுக்குள்ள ஏறி போயிருக்கு. இந்த பக்கத்து பாதத்துல முட்டு கீழே காலுக்குள்ள ஏறி போயிருக்குது மாஷா அல்லாஹ். எலும்புனா அது என்னமோ ஒரு அடிக்கு இருக்குது, பெரியவன் அம்பு உடைஞ்சு போனது. ஆடல் ஆசையல மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வபகரம் நிர்வாணம் தெய்வீக திருவாயால் திருவாய் மறந்து நான் அருள் செய்கிறேன். அஸ்ஸாஜிது யஸ்ஜுது பைன கதமை ரஹ்மான். சுஜூது செய்யக்கூடிய ஆளு சஜிதா செய்யறது எங்க தெரியுமா? சஜிதா செய்யறாரு ரஹ்மானுடைய 2 திரு பாதங்களுக்கும் நடுவுல செய்யறாரு மாஷா. அல்லாஹ்வுடைய தெய்வீக திவ்ய திரு 2 பாதங்களுக்கு நடுவுல நாயகன்னா நமக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க. 2 காலுக்கு நடுவுல தலையை விட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ரஹ்மானுடைய தெய்வீக திவ்ய திரு 2 பாதங்களுக்கு மத்தியில சுஜூது செய்யற அடியான் சுஜூது செய்யறான். நாயக மாஷா அல்லாஹ் சஜிதாவுல அடியான் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாகலான்னு அந்த நெருக்கத்துடைய பேரின்பத்தை பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயா நமக்கு திருவாய் மன்னனாக அருள் செய்யறாங்க மாஷா. இப்ப நாயகத்துடைய நப்சுல் கரீமான மாஷா அல்லாஹ் என்ன காபத்துல்லா ஷரீஃப்ல பைதாயிஷ் முபாரக் கண்ட நாயகரான சேது அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அப்ப அல்லாஹ்வுடைய குர்புல எந்த அளவுக்கு खुशिயா இருப்பாங்க. இதனாலதான் நிஜமானது தெரியுமா? ஓதும் தெரியும், எது தெரியாது மாஷா. திரு பாயத்தில் ஏறின அம்பு உருவியாச்சு, அம்பு உருவப்பட்டுச்சு. நிஜமா ராக்கா தோடுது முடிச்சு கேட்டாங்க, என்ன வேலை முடிஞ்சாங்க? நான் ரொம்ப நேரம் ஆச்சு, விஷயம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் என்ன? ஈமான்ல அடைய வேண்டிய இடத்தை அடைந்த நாதாக்கள் அவங்க சஃபர் செய்யக்கூடிய ஒட்டகையிலே குதிரையிலே காலடி தூசி அளவுக்கு நம்ம ரெடியான அதே நமக்கு பெரிய பாக்கியம் மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன நாம இங்க புரிய வேண்டிய விஷயம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு முதல்ல குர்ஆன் ஷரீஃப்ல என்ன அல்லாஹ் சொல்லி கொடுக்கிற துஆ, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ் இடத்துல நாம் தேவை உடையவர்கள்ங்கறத நமக்கு அல்லாஹ் தெளிவா புரிய வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 17 தடவை எல்லா முஸ்லீமும் கட்டாயம் ஓதி ஆகணும். காரணம் என்ன? ஒரு நாளைக்கு 17 ரக்காத்து ஃபர்தான தொழுகை. ஃபஜர் 2 ரக்காத்து, லுஹர் 4 ரக்காத்து, அஸர் 4 ரக்காத்து, மக்ரிப் 3 ரக்காத்து, இஷா 4 ரக்காத்து. முசாஃபிரா இல்லாம முகீமா இருந்தா ஒரு நாளைக்கு என்ன 17 ரக்காத்து மாஷால தொழுதே ஆகணும். அப்ப 17 முறை ஃபாத்திஹா சுரத்து ஓதி ஆகணும். ஒரு நாளைக்கு 17 முறை நம்ம இந்த துஆவை என்ன கேட்கணும், நமக்கு இஸ்லாம் வலியுறுத்துது மாஷா. அந்த துஆவை பற்றி நாம எந்த அளவுக்கு விளங்கி இருக்கிறோம்? நாம பொண்டாட்டி பிள்ளைக்கு என்ன கொடுக்கிற பெரிய தௌலத் என்ன? அந்த தௌலத் தான் மாஷா. பாபா மூத்தே ஹக்கு மாஷா எப்போதும் உள்ளது.
நீ உன் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாத்துறங்கிற நியத்தை எடுத்துரு. உன்னையும் பொண்டாட்டி பிள்ளையும் அல்லாஹ் காப்பாத்துறா நியத் வை மாஷா. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முபாரக் பரக்கத் ஷரீஃப்லன்னா குடும்பத்துல சந்தோஷம் மாஷா அல்லாஹ் நிலைச்சு நிக்கும் மாஷா. ஆனந்தம் தாண்டவம் ஆடும், ஆனந்தம் தாண்டவம் ஆடும் மாஷா. அதைத்தான் நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்ல நாயக கோமா. இந்த சஹாபிக்கு தொழுதுட்டு வந்த சஹாபிக்கு மறுபடியும் தொழுவமணிக்கு தொழுவல, மறுபடியும் தொழுவமணிக்கு தொழுவல 3 தடவை சொல்லி 4ஆம் தடவை சஹாபி நான் நாயகமே எனக்கு தாங்கள் கற்றுக் கொடுங்கன்னு கேட்ட உடனே நாயகம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க திருவாயால? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டீங்கன்னா, கியாமுல நிலையில நிக்கிறீங்கன்னா கொஞ்சம் கல்புல சந்தோஷம் வரணும், கொஞ்சம் கல்புல சந்தோஷம் வரணும். ருக்குவுக்கு போறீங்களா கொஞ்சம் சந்தோஷம் வரணும். மறுபடியும் நிலைக்கு ஏத்ததாக்கு வரீங்களா கொஞ்சம் சந்தோஷம் வரணும். சஜிதா செய்றீங்களா அது என்ன சந்தோஷம் இல்ல, வேற ஆனந்தம் இருக்கும், ஆனந்தம் இருக்கணும் மாஷா. மாலிக்குல் முல்கான அல்லாஹ் முன்னாடி மாஷா அல்லாஹ் அவருடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முபாரக் பரக்கத் ஷரீஃப்ல நான் சரண்டர் ஆகிட்ட மாஷா அல்லாஹ். ஏ ரப்பு முன்னாடி நான் மாஷா அல்லாஹ் சுஜூத் செஞ்சிட்ட மாஷா அல்லாஹ். ஏ ரப்பு என்ன செய்ய மாட்டான், என்ன ஒரு காலம் டிஸ்போஸ் பண்ண மாட்டான் மாஷா அல்லாஹ், என்ன தூக்கி எறிய மாட்டான். எந்த இடத்துல நான் கபூல் ஆனால், எந்த இடத்துல நான் அங்கீகரிக்கப்பட்டால் நான் ஜெயிக்குவனோ அந்த இடத்துல நான் சரண்டர் ஆகிட்டேன் இப்போ மாஷா அல்லாஹ். அங்க நான் சரண்டர் ஆயிட்டேன். விளங்குதா? புரியுதா? அப்ப சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஆஷிகீன்களுக்கு மௌலா அலி முஷ்கில் குஷாவுடைய உஷாக்கான குலாமான குலாமுக்கு மாஷா அல்லாஹ் சுஜூதுல என்ன ஆனந்தம் உண்டாகும் மாஷா அல்லாஹ். அது என்ன? மௌலா முஷ்கில் குஷா அலி அலைஹிஸ்ஸலாமுடைய ஃபுயூஸ் பரக்காத், ஷாஹே நஜஃபுடைய ஷாஹே நஜஃப் அலி அலைஹிஸ்ஸலாமுடைய பாத்து ஃபைலத் மாஷா. அட இல்மு முக்கியம் யா, ஒண்ணும் தெரியாம சும்மா கைது துஆ ஓதுறேன் சலாம் இது படிக்கிறேன், அதெல்லாம் பரக்கத்து, அதெல்லாம் பரக்கத்து. நடக்க வேண்டியது இல்மு, ஹாசிலா வேண்டியது இல்மு ஈமானுமா சார். அதனால துஆ ஓதி சலாம் இது படிச்சு யார் என்ன சொர்க்கத்துல போயிட முடியாது. அதெல்லாம் என்ன மாஷா அல்லாஹ் பரக்கத்து. ஒரு கல்யாணம் முடிச்சீங்களா, கல்யாணத்தை பகிரங்கப்படுத்துங்க, நாயகத்துடைய திருவாக்கு. கல்யாணத்தை ஷூரத்தாக்கு பகிரங்கப்படுத்துங்க, நல்ல விதமா பெருமைக்கு இல்லாம ஹலாலான காசை வச்சு நல்ல விதமா சாப்பாடு ஆகுங்க. சொந்த பந்தங்களுக்கு, ஜமாத்தாருக்கு, ஏழைபாளுக்கு எல்லாரும் கொடுங்க மாஷா அல்லாஹ். நல்ல விதமா மஹர் கொடுங்க, நல்ல விதமா மஹர் கொடுங்க. பொண்டாட்டி விட்ட கஷ்டப்படுத்தாம என்ன நீங்க எல்லாம் கொடுத்து முடிச்சுங்க, எல்லாம் செய்யுங்க. எல்லாம் செஞ்சாச்சு, எல்லாம் பண்ணிட்டு மாப்பிள்ளை வேற ரூம்ல பொண்ணு வேற ரூம்ல படுத்தா இதுக்கா கல்யாணம்? இதுக்கா கல்யாணம்? ஹலாலான காசுல சாப்பாடாக்கி முடிச்சாரு, நல்ல விதமா மஹர் கொடுத்தாரு, பெருமை பாராட்டல. ஆனா மாப்பிள்ளை என்ன கல்யாணம் முடிச்ச உடனே கொண்டாடிட்ட அல்லாட பாதையில போறேன்னு சொல்லிட்டு ஜமாத்துக்கு போயிட்டார் 4 மாசத்துக்கு. இது அல்லாட பாதை இல்ல. இப்ப அல்லாட பாதை என்ன? அங்க ராத்திரிக்கு என்ன செய்யணும், விலை கலக்கிட்டு அதை செஞ்சுட்டு மகன் சுபம் குளிச்சுட்டு சொல்லணும். அது அல்லாட பாதை. விளங்குதா? புரிஞ்சா? அதெல்லாம எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் என்ன அல்லாட பாதையில போறோம்னு சொல்லி மூட்டைக்கு மாட்டிக்கிட்டு போயிட்டு வந்தாங்கன்னா அல்லாட பாதை இல்லை. புரிஞ்சா? இதுக்கு பேர் என்ன? அல்லாட பாதை இல்ல. இது அல்லாஹ் பேரை சொல்லி குல்லா போடுற பாதை. இது அல்லாஹ் பேரை சொல்லி குல்லா போடுற பாதை. அந்த மாதிரி மாஷா அல்லாஹ் நாம என்ன செய்யறோம்?
எல்லாம் ஓதுறோம் கொள்றோம் எல்லாம் செய்யறோம். இல்மு ஹாசிலாகிற விஷயத்துல நான் தான் ஓதிட்டேன்னு நான் தான் துவா, நீ எல்லாம் துவாவும் செஞ்சது இந்த இல்மு உனக்கு கிடைக்கிறதுக்கு தான் மாஷா. கல்யாணம் முடிக்கிறது ஹலாலா உனக்கு ஒரு வாரிசு ஆடுங்கிறதுக்கு தான் மாஷா. அதை விட்டு கல்யாணம் முடிக்கும் போது யாராவது ஒருத்தன் யாரெல்லாம் எனக்கு பிள்ளைகளையும் தந்துடாதல்ல கேட்குவானா? அல்ல நான் ஒரு ஆளா இருந்தேன், இப்போ டிக்கெட் 2 ஆயிடுச்சு, நானும் பொண்டாட்டியும் இப்போ பிள்ளைங்க இருந்தா 3 ஆயிடும். அல்ல என்னால சமாளிக்கவே முடியாது. எவனா சொல்லுவான் அப்படி பைத்தியக்காரன் சொன்னா என்ன சொல்லுவோம்? பைத்தியம் கொடுத்தோம்னு சொல்லுவோம். புரியுதா? அது மாதிரி மாஷால என்ன நாம ஸலவாத்து சரி ஓதுறது. நீ புடி ஸலவாத் சரி ஓதுறது, சலாம் பைத்து படிக்கிறது எல்லாம் எதுக்காக மாஷா அல்லாஹ்? இந்த இல்மு மாஷா நமக்கு ஹாசிலா வருது. இந்த இல்மு நமக்கு மாஷா அல்லாஹ் என்ன ஹாசிலா வருது. யார் ஒரு ஆளுக்கு என்ன தீனுடைய இல்மு இல்லையோ அவருக்கு ஈமான் சரியாகாது. ஈமான் சரியாகாது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பார்த்து சர்க்கார் தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமான் பிஷாரத் செய்றாங்க. அபு ஹுரைரா, நீங்க இஸ்லாமை படிச்சுக்கிட்டே இருங்க, படிச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. இஸ்லாம படிங்க, குர்ஆன் ஹதீஸ படிங்க, படிச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த நிலையிலே நீங்க மௌத்தாயிட்டா சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ் உங்களை ஜன்னத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுவான். அல்லாஹ் உங்களை ஜன்னத்துல கொண்டு போய் சேர்த்துடுவான். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜத் வ நாயகமா தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் வளர்ந்து நாயகம் அருள் செய்கிறார். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் கௌசுல் ஆலம் வலிமையான திருவாயால் நமக்கு எஜமா சொல்லி தராங்க. என் முரீத் ஆயிட்டியா? அதனால இந்த காலத்துல பேர் என்ன, நான் கௌசுல் ஆலத்து முரீது அதல்லையா. கௌசுல் ஆலத்துடைய காதரியா தெரிக்கால இந்த காலத்துல யாரு கௌசுல் ஆலத்துல கபூலான வலிய காமிலான முர்ஷித் இருக்கிறாங்களோ அவங்க கையை போய் பிடிக்கணும் மாஷா அல்லாஹ். அதனால பகதாதுல போய் நீ என்ன விசா எடுத்துக்கிட்டு உட்காரன்னு சொல்லி அப்படி ஒன்றும் அர்த்தம் இல்லை. புரிஞ்சா? மாதி ஒரு ரசூல் சதகத்துல்லா அப்பா நாயகம் உலகத்துக்கே கௌசுல் ஆலத்துடைய ஆதியமோ ஸ்தானை சொல்லி கொடுத்துருவாங்க. அப்பா ஒன்றும் பகதாதுக்கு போகல. அப்பா என்ன செய்யல? பகதாதுக்கு போகல. அப்பா எங்க வந்தாங்க? கௌசுல் ஆலத்தை காதல் வழியால பார்த்தாங்க, நாவூர் ஷரீஃப்ல பார்த்தாங்க. மாஷா சதகத்துல்லா அப்பா எங்க போகல? பகதாதுக்கு போகல, அஜ்மீருக்கு போகல. பகதாதுக்கு போகல, அஜ்மீருக்கு போகல. ஆனா கௌசுல் ஆலத்தை பார்த்தாங்க, ஹாஜா நாயத்தை பார்த்தாங்க. போனது மாஷா அல்லாஹ், வந்தது பாஷா நாயத்துல காதல் வழியா எடுத்தா வந்தாங்க. மாஷா சில பேர் என்ன கையெழுத்தி இப்படி இப்படிமா எல்லா ஆட்டம் சும சொல்ல மாட்டான். கையை தூக்கிட்டு கௌசலான்னு சொன்னா எல்லா ஆட்டம் ஆடுவான், சும சொல்ல மாட்டான். இன்னும் சில பேர் 5 வக்துமே சொல்ல மாட்டான். இது கௌசுல் ஆலத்தின் மீது வைக்கிற மஹப்பத் அல்ல. புரிஞ்சா? இப்ப கௌசுல் ஆலம் என்ன சொல்லிட்டு நம்ம முரீதி லா தகஃப், முரீதி லா தகஃப், என்ன முரீதே என்னடி மஹப்பத் வைக்கிறியா? என் காதலியா சில்சிலா தாখিলা இருக்கிறியா? இந்த காலத்துல சில பேர் நிறைய பேர் அப்படி இருக்கிறான். காதலியா தரிக்காவா பச்சையில வர்த்தலப்பா கட்டி, பச்சையில சால்லாம் போட்டு, 10 விரலுக்கு மோதிரம்லாம் போட்டு, பெரிய கிருதா முடிய வளர்த்து சவுண்ட் விட்டாண்டா 7 விட்டு கால விடும். ஜலாலி பீர், ஜெதுப பீர், எல்லா பீரும் இருக்கும். ஆனா மசாலா என்ன? நல்லா கசை கஞ்சாய ஊதிக்குவான். ஊதிக்கிட்டு என்ன முரீதை பார்த்து என் முரீதாயிட்டு நான் பார்த்துக்கிறவன் என்னத்தை பார்த்துக்க
அவனை சம்மட்டியால குத்துவாரு வழக்கங்க. புரிஞ்சா? இப்படி உள்ள பீருக்கு குத்து விடும், புரிசுக்கு குத்து விடும். வழக்கு அடிக்கிற அடி மனுஷ கூட்டமும் சின்ன கூட்டமும் காதல விழுவாது. ரெண்டு கூட்டமும் காதல கேட்டா சிரிக்கிறதையே மறந்துடுவான்னு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால் நமக்கு நாயகம் சொல்லி தராங்க. பாஷா கபருல என்ன மலக்குகள் துனியால மனம்போட போக்குல வாழ்ந்தவன கபருல மலக்குகள் என்ன அடிக்கிற அடி போடுற போடம் என்ன மனிதர்களும் ஜின்களும் சரியிருக்க மாட்டார்கள். ரெண்டு கூட்டமும் காதல கேட்டா சிரிக்கிறதையும் மனுஷன் மறந்துடுவான், ஜின்னும் மறந்துடும். கண்படி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய திருவாயா நமக்கு திருவாமங்களாக அருள் செய்யறாங்க. மாஷா அல்ஹம்துலில்லாஹ். நாம என்ன ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு அல்லாஹ் நமக்கு இன்னும் தெரிய வைக்குவோம். மாஷா இப்ப அல்ஹம்துலில்லாஹ் வெள்ளிக்கிழமை ராத்திரி லைலத்துல் ஜுமாவுடைய இரவு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப ஃபக்கரம ஜல்லவால நாயகம் கோமானுடைய தெய்வீக திருநாமத்தில் ஸலவாத்து ஷரீஃப் ஸலாம் முபாரக் ஓதி அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹி தக்கியால ஹாஜிகானுடைய ஃபைசான்ல வந்து உட்கார்ந்து எல்லாருக்கும் நமக்கு மட்டுமல்ல இந்த அஜர் ஹசனா நம்மளோட உம்மா வாப்பாக்கும் சேர்த்து கிடைக்குது. மாஷா உங்களோட உம்மா வாப்பா வீட்டுல இருந்தா உம்மா வாப்பாக்கு சேர்த்து கிடைக்குது. உம்மா வாப்பா கபருல உள்ளாலும் கபருல கிடைக்குது. மாஷா கபருல கிடைக்குது. மாஷா ஆக இந்த உலகத்துல என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பிரதானமாக நமக்கு கற்றுத்தரக்கூடிய விசேஷ துஆ சூரத்துல் ஃபாத்திஹால இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ஒரு மனுஷருக்கு அர்த்தம் புரியுதோ புரியலையோ இப்படி சொல்லும் போது கொஞ்சம் சந்தோஷம் வரணுங்கிறதாவது கல்புல என்ன ஒரு அளவுல ஒட்டிக்கிட்டுச்சுன்னா அது அர்த்தத்தை அல்லாஹ் புரிய வச்சிருவான். மாஷா அல்லாஹ் புரிய வச்சிருவான். அப்ப எஜமா கௌசுலாலம் அவர்களுடைய ஃபுத்துஹுல் கைபுங்கிற கிதாபுல எஜமா எழுதுறாங்க, அல்லாஹ்வுடைய ஒரு அடியானுக்கு ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் சொன்ன பிறகு கவலை இருக்குமா? எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்கிறாங்க. மாஷா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் சொன்ன பிறகு கவலை வருமா? அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய சக்தி மிக்க வார்த்தையை நமக்கு சர்க்கார தோஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளின் முபாரக் பரக்கத் அல்லாஹ் சொல்லி தரான். மாஷா அல்லாஹ். அதுல உன் கல்வி ஈடுபடாமல் எத்தனை தான் கையை தூக்கிட்டு என்ன எல்லா உலகத்தில் உள்ள அவளியா பேரை கூட நீ வருஷம் கூட சொல்லிட்டு இருந்தாலும் என்ன அதெல்லாம் சொல்றது இது கிடைக்கிறதுக்கு தான். அதெல்லாம் சொல்றது எதுக்கு? இது கிடைக்கிறதுக்கு தான். உதாரணத்துக்கு சொல்றேன்னு ஒரு ஆள் துவா ஓதும் போது கௌசுல் ஆலத்தை ஹாஜா நாயத்தை காதல ஒளியாவ எல்லாரையும் கூப்பிடுறாப்புல. இப்போ பாஷா நாயகம் இங்க வாப்பா நான் உனக்கு ஒரு செய்தி சொல்லன்னு சொன்னா, நிஜமானே உங்க பேரை மட்டும் துவால ஒதுக்கிறேன், கூப்பிடாதீங்க, ஏதாவது நீங்க ஒரு செய்தியை சொல்லி எனக்கு கஷ்டமாயிடும் அப்படி யாராவது சொல்லுவானா? கொஞ்சம் யோசிப்பாரு, சொல்லுவானா? அப்படி சொன்னான்னு சொன்னா அப்ப எஜமான திருநாமத்தை சொன்னதுக்கு என்ன அடையாளம்? திருநாமத்தை சொல்றதுக்கு நோக்கமே என்ன? எஜமான தங்கள் திருப்பாதத்தை தரிசிக்கிற பாக்கியம் இந்த பாவிக்கு கிடைக்காதாங்கிறதுக்கு தான் திருநாமத்தையும் சொல்றான். இப்ப எஜமா கூப்பிடும் போது எஜமானே பேரை மட்டும் சொல்லிக்கிறேன் எஜமானே யாரா சொல்லுவானா? இது மஹபத்துக்கு அடையாளமா? இல்லை. மஜ்னூன் ஒரே என்ன, எதுக்கு எடுத்தாலும் லைலா லைலா லைலானே லைலாலேயே பித்தனா இருக்கிறான்னு மஜ்னூன் பெரிய ஆளு. மஜ்னூன் பேர் என்ன ஞாபகம் தான் சொன்னேன், நசீத்தில் சொல்லிக்கிறேன், பேரா மறந்துடாது வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. மஜ்னூனுக்கு பேர் வச்சது யாரு? மஜ்னூன்ற வாப்பா பெரிய தாபியம், சஹாபாக்களை பார்த்த தாபியம். மஜ்னூன் புள்ள பிறந்தவன் இமாமுல் அக்பர் அமீருல் முஃமினீன் கலீஃபத்து ரசூலுல்லாஹ்
செய்தனா இமாம் ஹசன் முஜித்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தர்பார் ஷரீஃப்க்கு புள்ளை தூக்கிட்டு போனாப்ல. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் தான் பேர் வச்சாங்க கைஸ்னு சொல்லி. மஜ்னூன்ற உண்மையான பேர் என்ன? கைஸ். இதெல்லாம் என்ன பேரு? லவ் வந்துருச்சு. புரிஞ்சா? சரி, அந்த டாபிக்ல போவாங்க. இறங்குச்சா அப்ப மசாலா என்ன? பாப்பாக்காரர் பார்த்தாரு, என்னடா இது ஒரே லைலான்னு வா, உன்னை கொண்டு போய் பைத்துல்லாஹ் காபத்துல்லா ஷரீஃப்ல அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு இந்த எண்ணத்தை ஒன்று விட்டு எடுக்கிறதுக்கு என்ன துஆ செய்யலாம் வான்னு சொல்லி மகனை கூட்டிட்டு போய் உம்ரா செஞ்சு காபத்துல்லா ஷரீஃப் தவாஃபெல்லாம் செஞ்ச உடனே பாப்பாவோட சேர்ந்து அவர் உம்ரா தவாஃபெல்லாம் செஞ்சார். உம்ரா செய்யும்போது காபத்துல்லா ஷரீஃப் மத்தாஃபில் இருந்து தவாஃபெல்லாம் செஞ்சுட்டு காபத்துல்லா ஷரீஃபுடைய முபாரக்கான திரைச்சீலை ஹிஜாபு ஷரீஃபை காபாவுடைய ஒரு ஸ்கிரீனை பிடிச்சிக்கிட்டு மாஷா அல்லாஹ் லைலா தௌபா செய்யறாங்க. யா அல்லாஹ், ரப்பே நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடலாம், வா தூபரை நான் உன்ட்ட எல்லா பாவத்துக்கும் நான் தௌபா செய்யறேன். ஆனா அந்த லைலாவோட உள்ள விஷயம் அதை கண்டுக்காதல்ல. இது எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடல, இந்த லைலா லவ் மேட்டர்ல உள்ள அதை மட்டும் நீ கண்டுக்காதல்ல. காபத்துல்லா சொல்லி சத்திரையை முடிச்சுக்கிட்டு வாப்பா டக்குன்னு கொண்டு ஏண்டா உடனே நீ கொண்டு வந்தது இதை மறக்கிறதுக்கு தான், இங்க வந்துமா இதை சொல்றேன்னு சொல்லி. ரெண்டு பேரு வச்சது இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் தான். பிறந்த உடனே கைஸ்னு பேர் வச்சது எஜமான் தான். அது மாதிரி எஜமான் ஒருத்தரும் பெரிய ஆளாகி வயசாகி நல்ல வாலிபரா வந்து லைலா லவ்வெல்லாம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு ஒரு தடவை எஜமான் கேட்டாங்க, கைஸ் நல்ல புதுசாரி இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவரோட ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாங்கன்னா அப்ப இந்த அளவுக்கு இருக்கணும், புத்திசாலியா இருக்கணும். டிஸ்கஸ் பண்றது யாரு? அமீருல் முஃமினீன் சர்கார் கலீஃபத் ரசூலுல்லாஹ் இமாமுல் அக்பர் சையதுனா ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் டிஸ்கஸ் பண்றாங்க. மாஷாஅல்லாஹ். கைஸே நான் நினைக்கிறேன் இந்த என்னுடைய ஆட்சியை முஆவியா இப்னு அபூ சுஃபியான்ட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன்னு எஜமான் கேட்டாங்க. அதை கை சொன்னாப்புல, எஜமானே இந்த ஆட்சியை முஆவியாட்ட கொடுக்கறத விட லைலாட்ட கொடுத்தா நல்லா இருக்குமே. அப்பதான் எஜமா சொன்னாங்க, அந்த மஜ்னூன் பைத்தியக்காரன், நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் டிஸ்கஸ் பண்ணேன், லைலாட்ட கொடுக்க சொல்லிடலாம். அதுல தான் மஜ்னூன்னு சுகரத்தானது. நான் ரெண்டு பேர் வச்சது எஜமா நான் ஹசன் அலைஹிஸ்ஸலாம். இதுக்கு இது ஏன் சொல்ல வரேன், ஒரு மனுஷன் கல்புல என்ன மஹப்பத்ங்கிறது ஏற்பட்டு விட்டால் அது நிலை என்னவாகுங்கிறது என்ன இந்த சம்பவம் நமக்கு கண் முன்னாடி படம் பிடிச்சு காட்டுது. மாஷாஅல்லாஹ். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். என்ன அல்லாஹ்வின் மீது என்ன காதல் உண்டாயிட்டா, அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளின் முபாரக் பரக்கத் ஷரீஃப்ல மாஷாஅல்லாஹ் அல்லாஹ்வின் மீது காதல் உண்டாயிட்டா, அல்லாஹ் மேல காதல்னா ரசூலுல்லாஹ் பேர்ல காதல். அதான் அல்லாஹ்வின் மீது பேரின்ப காதல்னா அதுக்கு மானா பொருள் மீனிங் என்ன, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தெய்வீக திரு சன்னிதானத்தின் மீது நமக்கு பேரின்ப காதல் உண்டாயிட்டா, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன்னா ஆனந்தமா இருக்கும். மாஷாஅல்லாஹ். அடுத்த ரசூலுல்லாஹ் முரீதி லா தகஃப் அல்லாஹு ரப்பி என்பதாக நமக்கு என்ன நன்மாராயம் செய்யறாங்க. மாஷாஅல்லாஹ். அந்த மகத்தான ஒளிமயமான நிலையை நாம் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக் கொள்வதற்காக செய்யக்கூடிய ஹோலி டிராவல் தான் இந்த நசிஹத் ஷரீஃப், இந்த தாலிமாத், பீரி முரீத், சுஹபத், மஜ்லிஸ். இதுடைய மக்சத் லட்சியம் எல்லாம் அதுதான தவிர வேறொன்றும் இல்லை. மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அந்த மகத்தான பாக்கியத்தை முரீதி லா தகஃப் அல்லாஹ் ரப்பி என்ற கௌசலாலம் அவர்கள் தெய்வீக திருவாய் அருள் செஞ்ச அந்த அருள் வாக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய வாழ்வியலாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்தருள் புரிவானாக. ஹஸ்புனல்லாஹு சய்யுதீனல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு ஹஸ்புனல்லாஹு சய்யுதீனல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு ஹஸ்புனல்லாஹு சய்யுதீனல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா محمد كما
تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا